இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாயில் வந்து வெட்டாக இருக்கக்கூடிய சாயில் எடுத்திருக்கோம், அதே மாதிரி ட்ரையாக இருக்கக்கூடிய சாயில் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கக்கூடிய சாயிலில் வந்து சென்சாரை டிப் பண்ணியிருக்கேன். ஸோ டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிட்ட வந்து ஆன் பண்ணுறோம். ஸோ ஆன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நமக்கு வந்து இந்த எல்இடி அப்படின்றது பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து சாயிலோட லெவல், அதாவது சாயிலோட மாய்ச்சர் லெவல் அப்படின்றது வந்து வெட்டாக இருக்குது, சாரி ட்ரையா இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சென்சாரை நான் இப்போ எடுத்து நான் வந்து வெட்டா இருக்கக்கூடிய சாயில்ல டிப் பண்றேன். ஸோ டிப் பண்ண உடனே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அங்கே எல்இடி வந்து ஆஃப் ஆயிரும். அப்போ சாயிலோட லெவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதத்தோட லெவல் அதிகமாக இருந்தது, அதாவது ஃபுல்லாக வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி அப்படின்றது வந்து ஆஃப் ஸ்டேஜில் மாறும். இப்போ நான் அந்த சென்சாரை எடுத்துட்டு திருப்பி அகைன் வந்து இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரையாக இருக்கக்கூடிய சாயிலில் ஃபிக்ஸ் டிப் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து எல்இடி வந்து நார்மலாக வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம சென்சாரை வந்து சென்ஸ் பண்ணும்போது இங்கே நமக்கு வந்துட்டு சென்சார்லேயே ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு டிப் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்இடி வந்து ஆஃப்ல இருக்கும். அந்த இடத்துல டிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சாயில்ல டிப் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்இடி வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இதை வச்சும் நம்ம வந்து சென்சார் வந்து இண்டிவிஜுவலா ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஐடென்டிட்டி பண்ணிக்க முடியும். அப்போ ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல நம்ம வந்து சாயிலோட லெவல் வந்து எந்த அளவுக்கு வந்து ட்ரையா இருக்கு இல்லை வந்து வெட்டா இருக்கு அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த சென்சாரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம்.